வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இந்த vlog என்ன vlogன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாள் வந்துருச்சு. ஸோ வந்து ஓட்டு போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபை கொண்டு போய் இவங்களோட பாட்டி வீட்டில் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓட்டிங் டே. என் தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. ஸ்வீட்டி, இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கியா? அதெல்லாம் இல்லைங்க. கரெக்டாக போய் ஓட்டு போட்டுருச்சலாம். ஸோ வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லைங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர், எந்த தலைவர் வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பண்ணுங்க. ஸோ டிடிஎஃப் நாங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஆனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. எவ்வளோ வெயிட்டிங்லேயே வெறியேறுதுங்க நான் உண்மையாகவே. ஸோ வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு. ஸோ வந்து நாளைக்கு வந்து எனக்கு 18 வயசு ஆக போகுது. 18 வயசு ஆன உடனே நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறேன். அந்த ஒரு வெயிட்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நாளைக்கு காலங்காத்தால நேரமாக எந்திரிச்சு போய் டக்குன்னு ஓட்டு போட்டுருணுங்க. ஆக்சுவலி நேற்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே இல்லைங்க. ஸோ எதனால் வாசா தூக்கம் வரல, ஓட்டு போடுறதுனாலையானா இல்லைங்க. ஸோ வந்து நம்மளோட டிடிஎஃப் ஸ்டூடியோ அண்ட் டிடிஎஃப் ஆஃபீஸ் பயங்கரமாக செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அப்படியே டைம் இழுத்துக்கிட்டே போயிடுச்சுங்க. ஸ்வீட்டு, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? bro, it's very wrong bro. இப்படி சொன்னா என்ன சொல்றது? இப்படி விஜய்னாவும் சொல்லுவாரு, என்டிகேலன்னு நம்ம சாட்டைனாவும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமான ஒரு தேர்தலுங்க. ஸ்வீட்டு, இனி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு தெரியாது. ஸோ வந்து என் ஒய்ஃபோட ஊர் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூலுவாம்பட்டிங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. பூலுவப்பட்டி. ஓ, ஆனால் பூலுவாம்பட்டின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க சொல்லுங்கப்பா உங்க இஷ்டத்துக்கு. ஊர் பேர் என்ன எக்ஸாக்டா? பூலுவப்பட்டி தான். பூலுவப்பட்டி. ஆமா. டிடிஎஃப் இங்கிருந்து என் ஒய்ஃப் ஊருக்கு வந்து பார்த்தா 56 கிலோமீட்டர். எவ்வளோ மணி நேரம் ஜேர்னி சொல்லும்? 1 hour 25 minutes ஜேர்னிங்க. ஸோ ஜம்முன்னு போய் என் தலைவியை தள்ளி விட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டுனா சுதந்திரத்தை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ கூப்பிட்டாரு. அவரோட புரியல, இன்னோவேஷன் விஜய் ப்ரோ, அது ஒரு யூடியூபர். ஆக்சுவலி நம்ம இன்னோவேஷன் ப்ரோ கால் பண்ணியிருந்தாருங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் ப்ரோ அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ப்ரோ எனக்குலாம் சூப்பராக போகுது, உங்களுக்கு எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அட்வென்ச்சரஸாக போகுது ப்ரோ அப்படின்னாரு. எல்லாருக்கும் அதுலேயும் மெயினாக கல்யாண வாழ்க்கை எப்படி ப்ரோ போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்துனாங்களே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமுங்க. ஸோ வெளியே கூட நம்ம டிடிஎஃப் யாரையாவது ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் அழுத்தி கேட்கும்போது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்பேன். பரவாயில்லைங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஜாலியாக தாங்க போகுது. அப்பப்போ சைக்கோ ஆயிடுதுங்க, அது நார்மலாக ஆறுது தானுங்க. ஆமாம், ஒத்துக்கிறேன். எல்லாருமே சைக்கோ தாங்க இந்த உலகத்துல. அப்பப்போ சைக்கோ ஆயிடுறாங்க. மித்தபடி நம்ம ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, ரொம்ப ரேர் தான். அது என் மேலதான் தப்புங்க. நான் இதுல சைக்கோ ஆயிருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருங்க. நாளைக்கு ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த வாட்டி யார் வருவா அப்படிங்கிறதே ஒரு பயங்கர ஒரு செம்ம ஒரு புதிரான ஒரு கேள்வியா இருக்கு. எங்க அப்பாலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த தேர்தல் டைம்லங்க ஸோ வந்து அந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவாரு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டி பையனா, அப்பெல்லாம் இந்த ஒரு இது எனக்கு தெரியல. ஸோ போன வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலைங்க. பட் இந்த வாட்டி யார் வரப்போறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்குங்க. இந்த தேர்தல் களமே ரொம்ப வித்தியாசமான தேர்தல் களம், எப்போ இருக்கிற மாதிரி இல்ல. நேபாள் மாதிரி ஆயிரணும். இப்பெல்லாம் அவர் யங் பிரைம் மினிஸ்டர்ப்பா. ஆமாங்க, அது சூப்பரா பண்ணிட்டு இருக்காரா நேபாளில். உண்மையாவே அந்த ஒரு மாற்றம் தேவைங்க. ஏன்னா நம்ம நேபாளில் போனப்போ ரோடெல்லாம் ரொம்ப வர்ஸ்ட்டுங்க. ரோடு ரொம்ப வர்ஸ்ட்டு, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து மாத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சூப்பர். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம ஸ்டூடியோ செட்டப் பண்ணணும், நமக்குன்னு ஒரு தனியாக ஆஃபீஸ் போடணும்லாம் ஒரு நாளும் நினச்சது கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் போடுங்க, ஸ்டூடியோ போடுங்கன்னு. பட் அப்போல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படுதுங்க. ஏன்னா வீட்டில் ஒரு ப்ரைவசியே இருக்க மாட்டேங்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம பசங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்காக தாங்க வச்சு ஒர்க் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சிங்காக வாங்குறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறேன். ஏன்னா அங்கே கால் பண்ணி இங்கே கால் பண்ணி காலையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல்லே ஆட்டோமேஷன் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ ஆட்டோமேஷன் பண்ணணும்னா ஸ்டூடியோ செட்டப் கண்டிப்பாக நெசசரிங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் செட்டப்பும் தேவைப்படுதுங்க. சரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டுடலாம்
அப்படின்னு சொல்லிங்க. ஸ்டுடியோ செட்டப், ஆஃபீஸ் செட்டப்லாம் போட்டோம்னா நம்மளோட சேனல் ஆட்டோமேஷன் ஆகிடுங்க. உங்களுக்கே தெரியும் டிடிஎஃப் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் vlog கொடுக்குறதே ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. இதில் எங்கேயே நான் வேறு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு vlog ஆகலாம், இப்போதைக்கு முடியாதுங்க. அதனால வந்து பார்த்தா ஆஃபீஸ் செட்டப் போட்டோம்னா ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆட்டோமேஷனாக நடக்குங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளானுங்க. ஏமாமா இன்னைக்கு 6 மணிலிருந்து கேம்பெயினை ஸ்டாப் பண்ணுறாங்களாமா? பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் டிஜிட்டல் சோஷியல் மீடியாவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ யூடியூப்ல விஜய்னா இன்னைக்கு எந்த ஒரு இதுக்கும் போகலையாமே தெரியல, அதுல எனக்கு தெரியாது. அதுக்கு கமெண்ட்ஸ் அப்ப யூடியூப்ல ஆட் வராதுலன்னு கேக்குறாரு. ஆமா, திறந்தால ஆட் தான் வருது. ஐயோ ஆட் பயங்கர பிளாஸ்டடி, கமெண்ட் ஃபுல்லா என்ன ஆட் தாங்க முடியல. என்ன அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. விட்டுறாதீங்க மக்களே, தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க ப்ளீஸ். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ப்ளீஸ். எல்லாரையும் கெஞ்ச வச்சுட்டார்ல. ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை டிடிஎஃப் நான் என்னைக்கு யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க சொல்லுங்க? ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை நான் என்னைக்கு யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க? அவ்வளவு சீக்கிரத்துல நான் அந்த வேர்டை நான் யூஸும் பண்ண மாட்டேங்க, நம்ம பசங்களையும் யூஸ் பண்ண வேணாம் தாங்க சொல்லுவேன். என்கிட்ட யாராவது ப்ளீஸ்ன்னு சொல்லி என்னைக்குமே கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. அது யாருக்கா வேணா இருக்கலாம், டிவி கேக்கா இருக்கலாம், டிஎம் கேக்கா இருக்கலாம், ஏடிஎம் கேவா இருக்கலாம், என்டி கேக்கா இருக்கலாம். ஸோ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. நான் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். ஓட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கரெக்டான ஆளுக்கு, யங் பர்சனுக்கு கொடுங்க. இல்லடி அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டுமே. இந்த வாட்டி வயசு கம்மியா இருக்கிறவருக்கு கொடுக்கட்டும், அடுத்த வாட்டி வயசுல மூத்தவருக்கு கொடுக்கட்டும், அதுக்கு அடுத்த வாட்டி இளையவருக்கு கொடுக்கட்டும். நான் சொல்றது அதுதான், எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது. ஓகேங்க. ஸோ வந்து பேசினா பேசிக்கிட்டே போகலாம். சரிங்க, என் ஒய்ஃபை சேஃபா கூட்டு போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு நான் வந்து பண்ண நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்றேங்க. பாய். அம்மா ஓட்டர் ஐடி இல்லைம்மா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, தேவைப்படும் போது மட்டும் இருக்க மாட்டேங்குதுடா. எனக்கு எப்பவுமே இருக்குமே என் பர்ஸில், சும்மாவே இருக்கும். இன்னைக்கு தேவைப்படுமோ, அதுதான் வாழ்க்கையே அப்படிதான், தேவைப்படும் போது இருக்காது. சரி, ஆதார் கார்டு வச்சு போட்டுக்க வேண்டியதான். பால் பப்பாளி ஓகே. என் தலைவியை நேற்று லேட் நைட் கொண்டு போய் விட்டேங்க. நான் எத்தனை மணிடா ஷிவாச்சு என் ஒய்ஃபை கொண்டு போய் விட்றதுக்கு? ரொம்ப லேட் நைட்லாம் ஆகல, 9:30 தான் ஆச்சு. நம்ம வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. 12 வீட்டுக்கெல்லாம் வந்து படுக்கிறதுக்கு 1 ஆயிடுச்சு. நான்லாம் தூங்குறதுக்கு 2க்கு மேலே ஆயிடுச்சுடா. ஆஹா, காற்று இன்னைக்கு தாங்க ஜில்லுன்னு அடிக்குது. இத்தனை நாள் வெயில் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் என்னடா ஜில்லுன்னு இருக்கு காற்று. ஐயோ, எனக்கு நம்ம ஊரை எவ்வளோ பிடிக்கும். எனக்கு எங்கள் ஊரை அவ்வளோ 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 பிடிக்குங்க. பட் இந்த வெயில் காலத்தில் எம்மா அப்படின்னு சொல்லி நம்மளை அலற விட்டுருச்சு, செதற விட்டுருச்சு, கதற விட்டுருச்சு. இங்கேருந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. க்ரூஸ் வர மாட்டேங்குதுங்க இப்போல்லாம். அதான் நல்லா த்ராட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அமுக்கணும் போல. ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னாங்க, வெளியே லைனில் நிற்பாங்கல்ல, லைனில் நின்றுட்டு கூட vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த லைன் கிட்டேயே காட்டக்கூடாதாமா. ஸோ அதனால நான் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க. டிடிஎஃப் ஃபன் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேங்க. குயிட்டிங் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அதாவது குயிட்டிங் ஸ்மோக்கிங்கில் ஸ்மோக்கிங்கோட விட்ட ஜேர்னி. இங்கேயே 100 மீட்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களேடா, இல்லையா? இங்கே முன்னாடி போட்டிருக்காங்களா? போய் பார்ப்போமா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 200 மீட்டர்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பக்கத்தில் எங்கே பூத் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்களாமாங்க. இங்கே மீட்டர் கணக்கில் போட்டு டிடிஎஃப் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் ஓட் போட முடியுமாமாங்க. அதனால மறக்காமல் எல்லாரும் போய் ஓட் போட்டுருங்க. ஓ, அதனால கொஞ்சம் லேட்டா நைட்டு போய் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு யாரும் நினைச்சிடாதீங்கப்பா, நேரமா போய் ஓட்ட போட்டுருங்க. அதுலயும் நம்ம வயசு பசங்க தான் அப்புறமேல் போட்டுக்கலாம் அப்படியே ரொம்ப இழுத்தடிச்சு ஓட்டே போட முடியாம பண்ணிடாதீங்க. எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? நம்ம நாட்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஓட்டு போடுற அந்த பவர். நம்மளோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. ஓகேங்க, நான் போய் ஓட்டு போட்டு வரேன். இதுக்கு மேலேயே கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஓட்டு போட்டாச்சான்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, கை காட்டுங்க. கை எங்க? ஓட்டே போடலீங்க. ஓட்டு போடல? ஐயோ, ஏன் ஓட்டு போடல? வாங்க போடணும். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பாத்தீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது வீடியோல, போலீஸ் கேஸ் ஆயிடும். ஐயோ, எங்க பாட்டி எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. ஸோ வந்து எல்லாரும் தயவு செஞ்சு மறக்காம ஓட்டு போட்டுருங்க.
ஸோ வந்து என்னோட ஜனநாயக கடமையை அழிச்சிடுறேன் பாய் ஆன் மட்டும் தான் திறக்கும், அதுக்கப்புறம் ஊமையாக்கிடுறேன். ஆல்ரெடி ஊமையாக்கிட்டாங்க எல்லாரையும். ஸோ வந்து என்னோட ஜனநாயக கடமையை நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சுங்க. நீங்களும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஆல்ரெடி நான் ரீல்ஸில் சொன்னது தான். ஸோ வந்து இதை வெறும் ஓட்டா நினைக்காம இது நம்ம நாட்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய பவராக நினைச்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஓட்டு போட முடியும்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு சரியா தெரியல. எப்போ வரைக்கும் போட முடியுமோ நீங்க கொஞ்சம் ப்ரியராகவே போயிடுங்க. ஒன்றும் அவ்வளோ பெரிய லைன்லாம் இல்லை. யாராவது ரொம்ப பெரிய லைன் இருக்கும், அதனால எப்படி போய் போடுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் போய் நின்னேங்க, டக்குன்னு எல்லாமே போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உள்ள போய் நின்ன உடனே வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வந்து நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. என்னன்னாங்க உள்ள போகும்போது ஃபோன் எடுத்துட்டு போயிட்டே வசனா இல்லை, வெளியே ஃபோன் வச்சுட்டு போக சொன்னாங்க. நானும் கொடுத்துட்டேங்க, டோக்கன் வாங்கிட்டேங்க. நல்ல வேலை டோக்கனை கேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் எங்கடான்னு பார்க்கும்போது ஃபோன் அங்கே வச்சது ஞாபகம் வச்சு அப்புறம் திரும்பி போய் டோக்கன் கொடுத்து ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபோனை கொடுத்தீங்கன்னா டோக்கன் வாங்கிடுங்க. ஃபோனை எடுத்துட்டு உள்ள போகாதீங்க. உள்ள எல்லாம் வீடியோலாம் எதுவும் எடுத்துறாதீங்க. வெளியே இருந்தே வீடியோ எடுக்காதீங்க. வெளியே கூட வீடியோ எடுக்கல. ஓகேங்க. ஸோ வந்து பாட்டி தான் அல்டிமேட்டரா. ஸோ எங்கள் பாட்டி இனி போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ வந்து எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. ஸோ வந்து ப்ளீஸ், நான் யார்ட்டையும் ப்ளீஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். பட் ப்ளீஸ் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. சரிங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணாலும் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆஃபீஸ் செட்டப் ஏதாவது போடணும், அண்ட் வந்து யாருக்காவது ஒர்க் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கணும்னா மெயில் ஐடி தரேங்க, மெயில் பண்ணுங்க. அது வந்து இதுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ரெக்யூர்மெண்ட்ஸு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுருவேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்க, சந்திப்போம். டடவை வெட்டிக்கார இவ்வளோ வேகம் போன சிவப்பாங்க. அது ஹெல்மெட் போட முடியாதீங்க. பை டிட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் பார்த்து சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச். பாய்.